ஹை பைக் ஃப்ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட இந்த லிவர் கிரிப்ஸ் இருக்குல்ல, லிவர் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு. இதுக்கு ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் கிரிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாகவே போயிடுச்சு. வேறு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ 2 கிரிப்ஸுமே போச்சு. தெரியுதா? இது பாருங்க எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு. எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு காமிக்கிறதுக்கு இதோட ஒரிஜினல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதான் புதுசு. இது பாருங்கள் இது எப்படி இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க தெரியுதா? இந்த அளவுக்கு இதை நான் யூஸ் பண்ணி சாஃப்ட் ஆயிடுச்சு. தெரியுதா அந்த சைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து க்ளோஸ் டு 200 ருபீஸ் தான் வந்துச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் வண்டியிலேருந்து. ஏன்னா வேறு ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே போயிடுச்சு காலி. ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எடுத்தனால இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த புது கிரிப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறதுல ஒரே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய பால் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பால்குள்ளே இந்த ஹோல்ஸ் போகிறது தான் வந்து கஷ்டமே. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ஆயில் இல்லைன்னா க்ரீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து இதுக்குள்ளே வந்து போட போகிறோம். ஸோ க்ளோஸ் டு 6,000 to 7,000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வண்டி வந்து 11,000 ஓடிடுச்சு. இதுவே வந்து ஒரு 7,000 ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வேறு எதோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது சீக்கிரமே போயிடுச்சு. பட் திஸ் ஒன் லாஸ்ட் லாங். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லூப் இருக்குது பாருங்கள், செயின் லூப்ரிகண்ட், இதை தான் இங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஓகே, நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட கிரிப்பை ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட். க்ரீஸ் போட்டனால கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. பட் அந்த எட்ஜு மட்டும் கொஞ்சம் வெளியில் வர்றது மட்டும் கொஞ்சம் டஃப்பு. இங்கே ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி வச்சு மேலே கொடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி உள்ள தள்ளிங்கன்னா போயிடும். ஓகே, ஸோ ஒரு சைடு முடிஞ்சு, இன்னொரு சைடு நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ இந்த சைடும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்குது. தட்ஸ் ஃபைன். நம்ம மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து அழகாக இப்படி உட்காரும் வண்டி ஓட்டுறப்போ. ஓகே, அதனால் கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். யூ நாட் ஃபீல் த மெட்டல். ஸோ உங்களுக்கு ஃபீல் திஸ் ரப்பர். அதனால் வேறு லெவலில் இருக்கும். சாரி, இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பைக் ஐடியோட த்ராட்டில் கிரிப். ஜஸ்ட் நீங்கள் இது மேலே வச்சு ஹோல்ட் பண்ணி லாங் ட்ராவலில் ஓட்டிக்கலாம். இதை பற்றின வீடியோவோட கார்டு வந்து மேலே கொடுக்குறேன், அதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அண்ட் கிரிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓஜி கிரிப்ஸ் கிடையாது. தீஸ் கிரிப்ஸ் ஆர் ஃப்ரம் ஹிமாலயன் 411. ஆசம் கிரிப்ஸ். வேணுன்னா சொல்லுங்கள், ஐ வில் புட் அ டெடிகேட்டட் வீடியோ ஆன் திஸ். Okay, so this video is all about the custom liver grips from RCB. I got it from LRL Motors. So link நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை போட்டு வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது, பிளாக், ஒயிட், அதாவது கிரே, பிளாக், ஆரஞ்ச், எல்லோ, ப்ளூ, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இட் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ நாட் ஒன்லி ஃபார் புல்லட் or Royal Enfield. Okay, so that's it friends. We'll meet you in another video. Hope you like it. Bye, take care. நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணாமல் மனசு ஸ்டேண்டி ஓட்டுங்க. Bye, see you, meet you in another video.